சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி இரவு 7:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 12:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 12:15 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:19 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் சின்னமஸ்தா ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இது என்ன சின்னமஸ்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கிறார்கள் அல்லவா. சின்னமஸ்தா அப்படிங்கிறது ஒரு தேவதையினுடைய பெயர். அந்த தேவதையினுடைய ஜெயந்தி நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருப்பவர்கள் இந்த தேவதையை இன்றைய தினம் விசேஷமான ஆராதனையின் மூலம் வழிபடுவார்கள் என்கின்ற அந்த தகவலையும் இந்த நேரத்திலே அடியேன் இங்கே பதிவு செய்கிறேன். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:52 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சந்திர உதயம் என்பது மாலை 4:34 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:43 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:06 முதல் 1:39 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:26 முதல் 8:59 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:06 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:31 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். கிருத்திகா பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தின பலன் என்ற பெயரிலே இந்த கேலண்டர் எல்லாம் போட்டிருப்பா தெரியுமா. இன்னைக்கு மேஷத்துக்கு இது, ரிஷபத்துக்கு மேஷம், கலகம், ரிஷபம் நன்மை, மிதுனம் பகை அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கா இல்லையா. இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறது தானே அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. தினப்பலனை உண்மையாக அறிந்து கொள்வதற்கு ஜோதிடத்திலே விதிமுறைகள் ஏதேனும் உண்டா என்கின்ற அந்த கேள்வியையும் இணைத்து கேட்டிருக்கிறார். நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது சும்மா அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லி நம்ம குறை சொல்லக்கூடாது. கேலண்டர்ல ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பா, அந்த ஃபார்மேட்டை மாத்தி போட்டு இருப்பாங்கிறதெல்லாம் வேற விஷயம். நம்ம கேலண்டர்ஸ் அப்படிங்கிறத விட இது டெய்லி இந்த ராசி பலன் சொல்றவா இருப்பா, நட்சத்திர பலன் சொல்றவாலாம் இருப்பா. அவர் அனைவருமே கணக்கிட்டு சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த கணக்குங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தினப்பலன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பண்ணுவா அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கு தேதியில இருக்கக்கூடிய கிரகநிலை மட்டுமல்ல, எப்படி வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா சந்திரன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதுதான் அந்த நாளினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிட்டே வரோம். இப்ப நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் சொன்னா நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு கேலண்டர்ல இல்ல பஞ்சாங்கத்துல திருவாதிரைன்னு கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த நாளிலே சந்திரனானவர் அந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். 9 கிரகங்கள் இருக்க சந்திரனுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம்
கொடுத்து சந்திரன் எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ அதுதான் அன்றைய தினத்திலே பிறந்த குழந்தையுடைய ஜென்ம நட்சத்திரம். ஏன் கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த சந்திரன் தான் நம்முடைய மனநிலையை தீர்மானிக்கக்கூடியவர். நம்முடைய மனநிலையானது இந்த நாளிலே எப்படி செயல்படும் என்பதற்கு ஒரு தனி கணக்கையே வச்சிருக்கா. என்ன விதிமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் முதல் அன்றைய தினம் நட்சத்திரம் வரை முதல்ல எண்ணிக்கணுமா. இப்ப உதாரணத்திற்கு இன்றைய தினம் ஒரு ஹஸ்தம் நட்சத்திரம்னு வச்சுப்போமே. இப்போ ஒருத்தர் ஒரு திருவாதிரையில பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா திருவாதிரையிலிருந்து அஸ்தம் வரைக்கும் எண்ணிண்டே வரணும். எண்ணினா எத்தனை வரும்? திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம்னு சொல்லிட்டு 8ஆம் நம்பர் அப்படிங்கிற ஒரு தொகை வருது இல்லையா? இந்த 8னை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதோட நிறுத்திடல. அதோட என்ன பண்ணணும்னு சொன்னா ஞாயிறு முதல் அன்றைய வாரம் வரையிலும் இருக்கக்கூடிய அதையும் எண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்றார். உதாரணத்திற்கு இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறத பாருங்களேன். நீங்க ஒரு புதன்கிழமைன்னு வச்சுட்டோம்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் சொல்லிட்டு இந்த 4 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையும் அந்த 8ஓட சேர்த்து கூட்டிக்கணும். 8 + 4 = 12ங்கிறது வந்திருக்கு. அது மட்டுமல்ல, அதற்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா பிரதமை திதி முதல் அன்றைய தினத்தினுடைய திதி வரையில் எண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்றார். பிரதமையிலிருந்து இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு திரையோதசின்னு சொன்னா இது ஒரு 13வது திதியாக வந்திருக்கு இல்லையா? இதையும் அதோட சேர்த்து கூட்டிக்கணுமாம். முதல்ல ஒருத்தர், அதாவது நம்ம எப்படி பலன் சொல்றோம்னு சொன்னா ஒரு திருவாதிரையில் பிறந்தவருக்கு இன்றைய தினத்தினுடைய தினப்பலன் எப்படி இருக்கும்னு சொன்னா திருவாதிரையிலிருந்து அஸ்தம், இன்னைக்கு அஸ்தம்னு சொன்னா அது வரைக்கும் எண்ணிக்கணும். எண்ணிண்டா 8ங்கிறது வர்றது. ஞாயிறு முதல் இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய கிழமை என்னன்னு சொன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4ங்கிறது வருது. 8 + 4 அதோட திதி பிரதமையிலிருந்து இன்றைக்கு என்ன திதிங்கிறத எண்ணி வந்தா அது 13ங்கிறது வருது. இது 3ஐயும் சேர்த்து கூட்டினோம்னா 8 + 4 12, 12 + 13 = 25 வர்றது இல்லையா? இந்த 25னை 9ஆல் வகுக்க வேண்டும்னு சொல்றார். எல்லாமே 9 நவக்கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். 9ஆல் வகுத்த மிச்சம் என்ன வர்றதோ அதற்குரிய பலனை சொல்லி இருக்கிறார்கள். 9ஆல வகுத்தோம்னா 9 18, 25ல 18 போச்சுன்னா மீதி 7ன்னு வருது இல்லையா? இந்த 7க்கு என்ன பலன் கொடுத்திருப்பார்கள் சொல்லி பார்த்தோம்னா கலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கலகம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சற்று எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. மீண்டும் ஒரு முறை விதிமுறையை சொல்லிவிடுகிறேன். அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் முதல் அன்றைய தினத்தினுடைய நட்சத்திரம் வரை தொகைகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து ஞாயிறு முதல் எண்ணி அன்றைய தினத்தினுடைய கிழமை எத்தனையாவது வருகிறதோ அந்த எண்ணிக்கையையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். பிரதமை முதல் அன்றைய தினம் வரக்கூடிய திதியானது என்ன திதியாக வருகிறதோ அந்த எண்ணையும் சேர்த்து போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். 3ஐயும் கூட்டி வந்த தொகையை 9ஆல் வகுக்க ஈவு போக மீதி மிச்சம் இருக்கு இல்லையா? அந்த மிச்சம் என்பது 1ஆக வந்தால் 1 என்பது வியாக்குலம் அப்படிங்கிற ஒரு பலனை கொடுத்திருப்பா. 2 வந்தா சுபம் அப்படின்னு கொடுத்திருக்கா. 3 துர்வார்த்தைன்னு சொல்றா. கெட்ட வார்த்தைகளால், அதாவது துர்வார்த்தை, சம்பந்தமில்லாத வார்த்தைகளால் பிரச்சனை என்பது வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. 4 என்பது வந்தால் பந்து லாபம். பந்து லாபம்னு சொன்னா உறவினர்களால் நன்மை என்பது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. 5 என்கின்ற எண்ணிக்கை வந்தால் பெண்களால் நன்மை உண்டாகும் சொல்லியிருப்பா. 6 என்கின்ற எண்ணிக்கை மிச்சம் வந்தால் ஜெயம், அதாவது வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்லியிருப்பா. 7 என்பது வந்தால் கலகம் என்றும், 8 என்பதே மிச்சமாக வந்தால் ரோகம் என்பதும் வரும். சார் கரெக்டா கூட்டினா எல்லாமே 27 வருது, 9 27 மீதி சைபர் தானே வரும்னா சைபர் என்கின்ற எண்ணிக்கையை கொடுக்கல, அங்க 9னே கொடுத்திருக்கா. 9 18 மிச்சம் 9 வருதுன்னு எடுத்துட்டோம்னா 9ஏ மிச்சம் வந்தால் அது ஞானம் என்பதை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஆக 2 4 5 6 9 இந்த 5ம் நமக்கு வீதியாக வந்தால் இது நற்பலன்களை தரும். 1 என்பது மத்தியமமான பலனை தரும்னு சொல்லியிருக்கா. 3 வந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி 7 வந்தா எச்சரிக்கையா இருக்கணும். 8 என்பது மிச்சமாக வந்தால் உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும்ங்கிறது தான் தினப்பலனாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தினசரி ஒரு நட்சத்திர பலனை சொல்றான்னா இது சாதாரண விஷயம் அல்ல. அதை மிகவும் நன்றாக துல்லியமாக கணக்கிட்டுத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.